அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று 24ஆம் நாள் நடைபெறவிருக்கின்ற உலக நாணயங்கள் சிறப்பு பார்வை என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு துரை விஜயபாண்டியன் ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவர். தற்பொழுது ஒரு சிறு அறிமுக உரை. இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமிகு துரை விஜயபாண்டியன் ஐயா. இவர் முதுகலையில் MBA பட்டம் பெற்றவர் மற்றும் இளங்கலையில் பொது சட்டம் பற்றிய பட்டமும் பெற்றவர். இவர் கட்டிட மேம்பாட்டாளர் மற்றும் மதுரை தபால் தலை நாணயங்கள் சேகரிப்போர் சங்க ஒருங்கிணைப்பாளரும் ஆவார். கடந்த 15 வருடங்களாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு தபால் தலைகள் நாணயங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றார். மேலும் இவர் ஒரு இயற்கை ஆர்வலர் என்பதால் நீர்நிலைகளை சுத்தப்படுத்துதல், பொது இடங்களில் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றார். சிறப்புமிக்க சமூக பணியால் 2023ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களால் சிறந்த சமூக சேவகர் என்ற விருதினை பெற்றுள்ளார் என்பது மிகவும் பாராட்டத்தக்கது. அவரது திறமையான சமூக பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாய்ஸே வரலையே, சவுண்டே வரலையே. காலைல சாப்பிட்டீங்களா? எல்லாரும்? இதில் எத்தனை பேர் அவங்க அப்பா அம்மாவோட வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. என்னடா லீவு அதுமா வீட்டில் விளையாட விடாமல் இப்படி ஒரு கட்டடத்தை கூட்டு வந்து உள்ளே அடைச்சி வச்சு என்னத்தையே புதுசாக காட்டுறாங்களே, இது என்னது? எல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? என்னென்ன பார்த்தீங்க? என்னென்ன தெரிஞ்சு உங்களுக்கு? காயின்ஸ், அப்புறம் கரன்சிஸ். இப்போ இதில் எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் பணம் வாங்கி செலவு பண்ணுறீங்க? கடைக்கு போய் யார் யார் வீட்டில் காசு வாங்கி கடைக்கு போய் செலவு பண்ணுறீங்க? எவ்வளோ வாங்குவா டேடிட்ட? கடைக்கு போய் நீங்கள் என்னென்ன வாங்கி சாப்பிட்றீங்க? லேஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்றீங்களா? குர்குரே, கரெக்ட் தானா? இது எல்லாத்துக்கும் எவ்வளோ காசு கேட்டு வாங்குறீங்க பேரண்ட்ஸ்கிட்ட? 5 rupees. 5 rupeesக்கு பொருள் கிடைக்குதா? குர்குரே கிடைக்குது, 5 ரூபா பாக்கெட்டு. வெரி குட். இப்போ நாணயங்கள் அது போக வந்து பணத்தாள்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு? இல்லை யார் யார் முதல் காயின்ஸ் சேர்க்குறீங்க? கை தூக்குங்க. வெரி குட், சூப்பர். உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்குங்க. என்னென்ன காயின்ஸ் வச்சுருக்கீங்க? என்னென்ன காயின்ஸ் சொல்லுங்கள். எந்த சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் உங்கள் கலெக்ஷனில் வச்சுருக்க காயின்ஸ் என்னென்ன காயின்ஸ் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்கள். வெரி குட், சூப்பர். சரி, ஓகே, ஃபைன். 3 rupeesா? இந்தியன் ருப்பியா? 3 பைசே. கரெக்டா? 3 பைசே. 1 rupee. வெரி குட். இது மாதிரி வேறு யார் கலெக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன கலெக்ட் பண்ணுறீங்க? இந்தியன் காயின்ஸா இல்லை ஃபாரின் காயின்ஸா வச்சுருக்கீங்க? அருமை, வெரி குட். $1. வெரி குட், சூப்பர். வெரி குட். இந்த 25 பைசே கம்மியாக இங்கே ஏதாவது காயின்ஸ் பார்த்தீங்களா? இந்த டிஸ்பிளேல ஏதாவது 25 பைசேக்கு கம்மியான வேல்யூ உள்ள காயின்ஸு ஏதாவது பார்த்தீங்களா? உங்கள் அப்பா உனக்கு காட்டல? அப்பா யார் கூட வந்திருக்காங்களா? ஒரு டாடி வந்திருக்காரு. 25 பைசே கம்மியாக வந்து 1 பைசே 2 பைசேலாம் இருக்கா? வச்சுருக்கீங்களா? அது இல்லை. வச்சுருக்கீங்க, வெரி குட்.
இந்த 25 பைசா கம்மியாகவே நம்மகிட்ட வேல்யூ உண்டான காயின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. உங்கள் டேட்டை கேட்டு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரியா? வேற? சரி, இப்போ யார் யார் வந்து வீட்டில் நீங்கள் வெளியே போகிறீங்க, காசே கொடுக்காம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், தேட்டரில் போய் படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது யார்? பணமே செலவு பண்ண மாட்டீங்க, கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டீங்க, ஆனால் போய் தேட்டரில் படம் பார்க்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க? அதுக்காக தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கல்ல, காசே கொடுக்காம திருப்பி வெளியே வந்துடுறீங்க. உங்கள் டாடி செல்ஃபோனை லேசாக அப்படி ஆட்டிட்டு வெளியே வந்துடுவார். கரெக்டா? அதுக்காக தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? பெரிய பையனுக்கு உனக்கு தெரியுமா? ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, எது சொல்லுங்கள். கூகுள் பே, ஃபோன்பேல செலவு பண்ணுறீங்க. அப்போ நம்மளோட கரன்சி காயின்ஸை புழங்குறது குறைஞ்சிட்டே வருது, யூஸ் பண்ணுறது குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அப்போ இன்னி போகிற காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் சேகரித்து வச்சிங்கன்னா அதுக்கு வேல்யூ கூடும். கரெக்டா? நம்மகிட்ட அரிதாக கிடைக்கக்கூடிய பொருளை நீங்கள் சேகரித்து வச்சிங்க அப்படின்னா நீ வருங்காலங்களில் இதோட வேல்யூ வந்து பல மடங்கு கூடும். அப்போ நீங்கள் இந்த விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காயின்ஸை சேகரிக்கு பழகப்படுத்தணும். சரிதானா? அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கதைக்கு போவோம், பழைய கதைக்கு போவோமா? நம்ம மன்னர்கள்லாம் படம் பார்க்குறீங்கல்ல, இப்போ ரீசெண்டாக என்ன படத்தில் மன்னர்கள் படம் மாதிரி பார்த்தீங்க? பொன்னியின் செல்வன். வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு, கரெக்டாக சொல்லிச்சுல. அந்த மாதிரி வரலாற்று படங்கள் பார்க்குறீங்களே, பழைய படங்கள், அதில் ஃபுல்லாக வந்து அவங்க என்ன காயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க? ஃபுல்லாக தங்க காசுகள். அப்போ அந்த காலத்தில் ஃபுல்லாக பொற்காசுகள். இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா? யாராவது பொற்காசு பார்த்தீங்களா? நான் ஆட்டிங் காட்டலையா? அப்படியே அந்த பையன் எடுத்துருவாப்பா, சின்ன பவுச் இருப்பார் உள்ள. பழைய பொருட்களுக்கு இனிமேல் வந்து வேல்யூ கூட. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ யார் யார் வீட்டில் தாத்தா பாட்டி கூட இருக்காங்க? அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் கூட நம்ம வாழ்கிறது பெரிய பொக்கிஷமான காரியம் தான். சரியா? நம்ம ரொம்ப வரம் பண்ணியிருக்கணும் அதுக்கு. இப்போ ஃபுல்லாக தனித்தனியாக இருக்கும் இல்லையா? நம்ம தாத்தா பாட்டி எல்லோரும் கூட சேர்ந்து வாழ்கிறதுமே ரொம்ப ஒரு அருமையான காரியம். அவங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து வேர்ல்டு வைடாக. இப்போ நம்ம இந்தியா மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? வேர்ல்டு வைடாக. அந்த காலத்தில் வந்து இப்போ நீங்கள் போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, பணம் கொடுக்குறீங்க, இல்லை ஃபோன்பே பண்ணுறீங்க, ஜாமானை வாங்கிட்டு வந்துடுறீங்க. அந்த காலத்தில் முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம தாத்தா காலத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி வந்திருப்பாங்க வெளிநாட்டில் இருந்து? இப்போ எதில் வரீங்க? வெளிநாட்டுக்கு போனால் எதில் வராங்க எல்லாரும்? ஏரோப்ளைன், ஃப்ளைட்டில் வராங்கள்ல. அப்படியே ஒவ்வொருத்தராக பாருங்கள். அப்படியே பாஸ் பண்ணுங்க. அப்படியே அது வந்து கோல்டு காயின். அது இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு காயின் செய்ய முடியுமா? செய்ய முடியுமா இன்னைக்கு? அந்த முன்னோர்கள் பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அரசர்கள் தங்கத்திலே காயின் செஞ்சு புழக்கத்தில் விட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் அரசவைக்கு போனீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறது வந்து கிஃப்ட்டு வந்து தங்க காயின் தான் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து வேல்யூ கூட. சரியா? அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நீங்கள் ஏரோப்ளைனில் வெளிநாட்டுக்கு ஈஸியாக போகிறீங்க, வரீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அந்த காலத்தில் நம்ம அரசர்கள் முன்னோர்கள் எப்படி வெளிநாட்டுக்கு போய் வந்திருப்பாங்க? யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஷிப்பில். வெரி குட், கை தட்டுங்க அவருக்கு. அந்த காலத்தில் வந்து கடல் வழி போக்குவரத்து மட்டும்தான். தரை வழியில் போய் நம்ம அண்டை நாடு வெளிநாட்டுக்கு போனோம்னா கடல் வழி போக்குவரத்து மட்டும்தான். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை யாருக்கா என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். பண்டங்கள் மாற்ற முறை. பண்டங்கள் என்ன? தின்பண்டங்கள், சாப்பிட்ற பொருள், நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள், உணவுக்காக பயன்படுத்துகிற பொருள், எதனாலும் பண்டங்கள். பண்டமாற்று முறைன்றது வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்க பொருளை கொண்டு வெளிநாட்டில் கொடுத்துட்டு அவங்க நாட்டில் என்ன இருக்கோ அதை இங்கே வாங்கிட்டு வர்றது. வெரி குட். அந்த பொண்ணுக்கு ஒரு கை தட்டுங்க. இப்போ நம்ம வந்து காயின்ஸு, இந்த கரன்சி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த முறை வந்து அதுதான். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிக்குவாங்க. இன்னுமே கிராமங்கள் அந்த வழக்கம் இருக்குது. சரியா? நம்ம ஊரில் என்ன விளையுதோ அதை பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஊரில் விளையிற பொருளை வாங்கிட்டு வருவாங்க. சரிதானா? பெரியவங்க தான் சொல்லணும். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? நாணயங்கள் வந்துருச்சு, காயின்ஸ் வந்துருச்சு, கரன்சி வந்துருச்சு, நம்ம அதை புழங்குறோம். சரியா? இதுக்கு முன்னாடி பண்டமாற்று முறை தான். இவங்க கடல் கடந்து வாணிபம் பண்ணியிருக்காங்க. யார் யார் கீழடிக்கு போயிருக்கா? அங்கே என்ன பார்த்தீங்க? பழைய பார்ட்ஸு, காயின்ஸு. அந்த காசு யார்ட்ட இருக்குது? தங்க காசு யார்ட்ட இருக்குது?
தங்க காசு யார் வச்சுருக்காங்க கையில்? சவுண்டு வெளியே கேட்குதா பேசுகிறது? அது அப்படியே பின்னாடி அவங்க பேரண்ட்ஸை கொண்டு யாரையா ஒருத்தரை கொடுத்துருந்துருங்க. வாங்கிட்டு போய் யார்ட்டா ஒருத்தரை கொடுங்க, அவங்க பார்க்கட்டும். பிச்சிடக்கூடாது, கீழே சிந்திச்சுன்னா எடுக்க முடியாது. யார் என்ன பார்க்கல? தம்பிட்ட காட்டு, தம்பிட்ட காட்டு. ஆமாம், இதுதான் பொற்காசுகள். அந்த காலத்தில் உங்கள் அப்பா எல்லாத்துக்கும் தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், பழைய படங்களில் அது மொத்தமாக கொடுப்பாங்க கும்மியெலாம். இது தனி காசாக இருக்குல்ல, இது வேல்யூ கூட மொத்தமாக கிடைக்காது. அதெல்லாம் வந்து பல லட்சங்கள் யாருக்கும் கிடைக்காது, மொத்தமாக கிடைக்காது. நம்ம அதை வச்சுருந்தா மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க யாரும். ரொம்ப பொடியாக இருக்கா? ஆராய்ச்சி பண்ணுறியா? எல்லாம் பாட்டிங்களா? அந்த பாப்பாட்ட காட்டு. அந்த பாப்பா என்ன பார்க்கலையா? தொடக்கூடாது, அமுக்கக்கூடாது. அங்கே 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 அது அமுக்குனா கீழே வந்துடும், அப்புறம் எடுக்க முடியாது. அந்த சிவப்பு பையங்கப்பா, சூர்யா எடு. அதை பாட்டிங்களா? பாட்டை அப்படியே கொண்டு கொடுத்துடலாம். சண்டை போடக்கூடாது. அங்கே வச்சு அங்கே வச்சு அதில் உள்ள லென்ஸ் இருக்கு, எடுத்து கொடு அவங்கள்ட்ட. கண்ணால் அவங்களுக்கு கொடுங்க, பேரண்ட்ஸுக்கு கொடு. நான் காட்டுறேன் காட்டுறேன் அங்கிள் காட்டுறேன். பார்த்து கண்ணாடி கீழே வந்துடாமல் கோளாரா. நான் அந்த கடைசியில் அவங்கள்ட்ட கொடு. அப்படியே ரெண்டுமே வரிசையாக பாஸ் பண்ண சொல்லு. ஒரு கண்ணை மூடிட்டு பார்க்கணும், தெரியுதா? சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம், அவங்க பார்க்கட்டும். சரியா? அங்கிள் காலேஜ் படிக்கும்போது நான் ஸ்கூல்லேருந்தே காயின் கலெக்ட் பண்ணுறேன். அதை முதல்ல சொல்லிடுறேன். சின்ன வயசுலேருந்து உங்களை மாதிரி இருக்க காலத்துலேருந்தே காயின்ஸு ஸ்டாம்ப்பு எல்லாமே கலெக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஹாபி எப்படி வந்துச்சுன்னா, வாயில் போட்டு மெல்லக்கூடாது. துணி எடுத்துருங்க, கெட்ட பழக்கம். பேட் ஹேபிட். எனக்கு சின்ன வயசில் உங்களை மாதிரி இருக்கும்போது எங்கள் மம்மியை வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க. சரியா? அவங்களுக்கு போஸ்டல் கவர் நிறையா வீட்டுக்கு வரும். எங்கள் மம்மிக்கு ஆஃபீஸுக்கு வரும், வீட்டுக்கு வரும். அப்போ அந்த கவரில் மேலே வந்து ஸ்டாம்ப் ஒட்டியிருப்பாங்க. புலி படம் போட்டது, யானை படம் போட்டது, மயில் படம் போட்டது, கலர் கலராக அந்த ஸ்டாம்புகள் வரும். அதை பார்த்து ஆசைப்பட்டு தான் அந்த கவரை தண்ணியில் ஊற வச்சு அந்த ஸ்டாம்பை கிழிச்சு நோட்டில் ஒட்டி வச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு அங்கிள் என்ன சொன்னார், இப்போ கொஞ்சம் பெரிய அங்கிள் என்ன சொன்னார், உங்களை மாதிரி இருந்து வளர்ந்து வரும்போது ஸ்டாம்பை ஒட்டி வச்சு அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸ்டாம்பை வந்து எங்கேயுமே பேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? புது ஸ்டாம்பு வாங்குறீங்க அப்படின்னா அப்படியே கவரில் வச்சுக்கணும். அதை வந்து ஒரு நோட்டில் ஒட்டக்கூடாது. ஒட்டினா அதுக்கு வேல்யூ கிடையாது. சரியா? அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் அதை ஒட்டாமல் என்ன பண்ணேன், ஒவ்வொரு ஸ்டாம்பாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டாம்பு வந்து காயின்ஸாக மாறுச்சு. அப்போ எங்கள் வீட்டில் என்னென்னா, தீபாவளி பொங்கலுக்குலாம் ₹1 காயின், பெரிய காயின் எங்கள் தாத்தா கொடுப்பாரு, எங்கள் ஐயா. ஸோ அதை அப்படியே உண்டியில் போட்டு கலெக்ட் பண்ணி, அப்புறம் பழைய செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசுலாம் என்கிட்ட நிறையா இருக்குது. இது எங்கள் முன்னோர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வெள்ளி காசு, தங்க காசு கொடுப்பாங்க. வெளிநாடு போய் சம்பாதிக்க வந்து இதுக்காக கொடுக்க வருவாங்க வீட்டுக்கு. ஸோ அப்படி தான் நான் பழகினேன். ஸ்டாம்ப்பு, காயின்ஸு, கரன்சி கூட நான் சேர்க்குற அப்படியே பழகினேன். சரியா? இப்போ இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் பணத்தாள்கள், நாணயங்களில் விலங்குகளும் பறவைகளும். சரியா? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக எடுத்து வந்திருக்கேன். பார்க்கலாமா டிவியில்? நம்ம நாட்டில் வந்து இந்த விலங்குகள், பறவைகள் போட்ட இப்போ இது காயின்ஸும் கரன்சியும் கம்மி. பட் ஃபாரினில் வந்து அந்தந்த நாட்டோட பெருமையை நிலைநாட்டுறக்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ளே இருக்க அரிய வகை விலங்குகள், பறவைகளுக்கு நிறையா காயின்ஸும் கரன்சியும் போடுவாங்க. அதை ஒரு டிஸ்பிளே மட்டும் பார்த்துருவோம் நம்ம. சரியா? இந்த காயின்ஸ் மட்டும் லேசாக ஜூம் பண்ணலாமாண்ணே? இது வந்து அமெரிக்கா நாட்டில் வெளியிட்ட நாணயங்கள். அமெரிக்கா நாட்டில் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட், அங்கே 50 ஸ்டேட் இருக்குது மொத்தம். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு 3 months ஒன்ஸ் ஒரு காயின் வெளியிடுவாங்க. அந்த ஸ்டேட்டோட என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கோ அந்த ஸ்பெஷலை வந்து அதில் அந்த காயினில் டிஸ்பிளேல போடுவாங்க. இப்போ இது அமெரிக்காவோட 2005ஆம் ஆண்டில் கலிஃபோர்னியா மாகாணம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஃபாதருக்கெலாம் தெரியும். அமெரிக்காவில் ஒரு மாகாணம் அது. அதில் வந்து வெளியிடப்பட்ட நாணயம் இது. சரியா? இதில் வந்து ஒரு கழுகு படம் போட்டிருக்கு, தெரியுதா?
ஒரு கழுகு பறக்குதா? தெரியுதா கண்ணுக்கு? அது வந்து தென் கரோலினா அந்த மாகாணத்தில் வெளியிட்ட நாணயத்தில் வந்து கீழே வந்து பறவை, அது வந்து ஒரு வகையான குருவி மாதிரி இருக்கும், சிட்டுக்குருவி மாதிரி. அந்த குருவி போட்டு நாணயம் போட்டது. அடுத்த பேஜ் பண்ணலாம். இதில் எதாவது படம் தெரியுதா உங்களுக்கு? குதிரை 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 ஹார்ஸ். அவங்க அந்த மாகாணத்தில் இருக்க இது அந்த கெண்டகின்ற ஒரு வீடு அது. கெண்டகி மாகாணத்தில் கெண்டகி வீட்டில் ஒரு பாரம்பரியத்தை அடையாளப்படுத்தும் நாணயம் குதிரை ஏற்றம். அங்கே ஃபுல்லாக குதிரை ஏற்றம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா டிவியில்? ஃபாரினர்ஸ். அதுக்காக வெளியிடப்பட்ட நாணயம் அது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும், அந்த சிறப்பை மையப்படுத்தி நாணயங்கள் வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். இது நம்ம இந்தியா காயின்ஸ், இது பழைய காயின்ஸ். இது இந்தியாவில் வந்து இந்த நம்மளோட பறவைகள் விலங்குகளை வச்சு போட்ட காயின்ஸும் கரன்சியும் கம்மி தான். நம்ம வெளிநாடுகளை கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப கம்மி தான். புரியுதா? இதில் வந்து நம்ம மீன்பிடி தொழிலை நினைவு கூறும் வகையில் வெளியிடப்பட்ட நாணயம். மீன் பிடிக்கிறாரா அவர்? படகுல மீன் பிடிக்கிறாரா? கீழே ஃபுல்லாக சின்ன சின்ன மீனாக இருக்கும். நீங்கள் அந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து போயிடலாமே. இல்லை, இது வந்து முதல் சுதந்திர போர், நம்ம சுதந்திர வெள்ளைக்காரந்து வாங்கினோம்ல, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக போட்ட நாணயம். அதில் வந்து குதிரை சவாரி பண்ணுற மாதிரி அந்த நாணயத்தில் இருக்கும். ஸோ அதோட நாணயம் தான் இது. இந்த காயின்ஸ் வந்து காஷ்மீரில் இருக்க கோயில். இப்போ ரீசெண்டாக காஷ்மீரில் ஒரு செயல் நடந்துச்சு, யாருக்காச்சும் தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? வெரி குட், சூப்பர், கை தட்டுங்க எல்லாரும். அதில் என்ன பண்ணாங்க? வேறு டெரரிஸ்ட் வந்து நம்ம மக்களை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காஷ்மீர் மாகாணத்தில் இருக்க ஒரு கோயிலோட ஃபோட்டோ அது. இது வந்து வைஷ்ணவி தேவின்னு சொல்லிட்டு ஒரு சாமி. அது கீழே வந்து ஒரு சிங்கத்தில் உட்காந்துருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து சமயத்துக்காக, அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்காங்கல்ல, சமயத்துக்காக போடப்பட்ட ஒரே ஒரு நாணயம் இந்த நாணயம் ஒன்று தான். வேறு எதுவுமே வந்து சமயத்துக்காக போடப்பட்டதில்லை இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம். சரியா? அந்த நாணயமும் குறிப்பிட்ட நாணயம் தான் வெளியிட்டாங்க, அதை பேன் பண்ணிட்டாங்க, நிப்பாட்டாங்க. அந்த மாதிரி நாணயங்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாணயத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ரேரான காயின் அது. இது வந்து புலி படம் போட்டது. புலி தெரியுதா? இந்தியன் ரிசர்வ் வங்கியோட அடையாளம் வந்து புலி. அந்த புலிக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது, தெரியுதா? இருக்காது? அது என்ன மரம், யாராவது சொல்லலாமா? பனை மரம். வெரி குட், சூப்பர். அடுத்த பேஜ் பண்ணலாம். இது கனடா நாட்டில் வெளியிட்ட நாணயம். அந்த நாணயத்தில் வந்து அந்த ஊரோட ஒரு பறவை அது. இப்போ நம்ம ஊரில் என்னென்ன பறவைகள் இருக்கு? யாராவது கண்ணில் பார்த்த பறவை சொல்லுங்க. மயில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எங்கே பார்த்தீங்க? ரேஸ் கோர்ஸ் இல்லையா? இங்கேயா? வெரி குட், சூப்பர். வேற எங்கே பார்த்தீங்க? எங்கே? உங்கள் வீட்லையா? உங்கள் வீடு எங்கே இருக்கு? பிவி குளத்தில் மயில் வந்துச்சா? ஆச்சரியமா இருக்கேடா. கோயம்புத்தூரில். வெரி குட். பெரும்பாலும் மயில் பார்க்குறதா நம்ம மக்கள் நடமாட்டம் இருக்க பகுதியில் மயில் வராது. சரியா? கொஞ்சம் அவுட்ரு பகுதியெலாம் வரும். இங்கே நீங்கள் சிட்டிக்குள்ளே மயில் பார்க்கணும்னா காந்தி மிஷத்தில் பார்க்கலாம். காந்தி மிஷத்தில் போயிருக்கீங்க? எந்த ஸ்கூல்? வேளம்மாள், விறகுனூர், அங்கே வரும். அது ரொம்ப அவுட்டரில், அது அங்கெல்லாம் வரும். சிட்டிக்குள்ளே வராது பெரும்பாலும். நீங்கள் அப்படி சிட்டிக்குள்ளே பார்க்குறா இருந்தால் காந்தி மிஷில் மட்டும் பார்க்கலாம். கலெக்டரேட்டு, காந்தி மியூசியம். அந்த கனடா மாகாணத்தோட ஒரு பறவை தான் அந்த லூன்ற பறவை. அதான் அந்த பறக்கிற மாதிரி படம் போட்டிருக்காங்க அதில். இது வந்து கழுகு. ஜெர்மனி நாட்டோட நாணயம் இது. ஒன் டாய்ஸ்ன்ற ஒரு நாணயம். அதில் வந்து ஜெர்மனியோட அந்த கழுகு சிம்பிள் போட்டிருக்காங்க. தெரியுதா? கழுகு ரெக்கையை வச்சு பறக்கிற மாதிரி. இதுவும் கனடாவில் வெளியிட்ட நாணயம் தான். கனடா வந்து பனிச்சறுக்கு அதிகமாக இருக்கும். பனிச்சறுக்கில் விளாட்றாங்கல்ல, இப்போ காஷ்மீரில் பனி இருக்குல்ல, பனிமலை. அது மாதிரி அமெரிக்கா, கனடா அந்த சைடு ஃபுல்லாக பனிமலை அதிகமாக இருக்கும். அதில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம இப்போ வந்து என்ன செய்கிறோம், காரு இல்லை பைக்கில் போகிறோம். பனிச்சறுக்கில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு 3 நாய் 4 நாயை கட்டி அதில் ஒரு வண்டி மாதிரி செஞ்சு அதில் போவாங்க. அந்த வண்டியில் உட்காந்துட்டு அந்த நாய் தான் அவங்கள பனிச்சறுக்கில் அழைச்சிட்டு போகும். சரிதா? அதோட நாணயம் அது. அடுத்து போயிடலாமே. இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம ஊரில் வந்து வீட்டில் வளர்க்குற விலங்குகள் என்னென்ன பார்த்துருக்கீங்க? மாடு, ஆடு, கடா சண்டை போடுறோம்ல, கடா சண்டை போடுற பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து தென்னாப்பிரிக்காவோட ஒரு காட்டு மான் அது. இப்போ நம்ம ஊர்களில் மான்கள் இருக்குல்ல,
நீங்கள் மியூசியத்தில் போனால் தான் பார்க்க முடியும். வண்டலூர் சூழலை போய் பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வெரி குட். அது மாதிரி இப்போ திருச்சி யாராவது போனீங்க, திருச்சியில் ஒரு பேட்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவே பாருங்கள், பேட்ஸ் சென்ச்சுரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க திருச்சியில். நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் யாராவது திருச்சி போனீங்கன்னா அவங்க அப்பாட்ட சொல்லி அதை கூட்டியை காட்ட சொல்லுங்கள். சரியா? அந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட காட்டு மான் அது. அதுக்கு அடுத்து இதுவும் கழுகு தான். ஜெர்மனோட கழுகு ரெக்கையை விரித்து ஒரு ஆக்ரோஷமான நிலையில் இருக்குது அந்த கழுகு. அதோட படம் அது. இது வந்து உகாண்டா மாநிலம், உகாண்டா நாடு. அது உகாண்டாவில் வந்து எப்படின்னா காட்டு மாடு, நம்ம இப்போ விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம்ல கிராமங்களில், அந்த மாதிரி காட்டு மாடு, அதோட ஃபோட்டோ தான் இது. அதோட கொம்பு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு? அதை விட பெருசாக இருக்குது. உகாண்டாவில் வந்து ரொம்ப கொம்பு, பெரிய கொம்பு மாடுகள் தான் இருக்கும். அது அது இந்த வடிசின்ற காளை, அது பேர் அன்கோல் வடிசி அதோட பேர். இது அதே தான், காட்டு மான். இது தென்னாப்பிரிக்காவில் முதல் பார்த்தீங்களா மேலே நாணயத்தில், அதே காட்டு மான் தான். இது வந்து டீர். வெரி குட், கரெக்ட். இது தென்னாப்பிரிக்காவோட ஒரு விலங்கு. அதோட ஃபோட்டோவை போட்டு காயின் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த பேஜ் பண்ணலாம். இது ஃபுல்லாக நம்ம இந்தியன் காயின்ஸு. இது வந்து 1 பைசா நாணயம். அது 1953. 53 அநேகமாக ஐயா மட்டும் தான் பிறந்துப்பார்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இங்கே 53 பூரா லேட்டஸ்ட் தான். அந்த 53 அவங்க பயன்படுத்தின, இப்போ அந்த தாத்தா உட்காந்துருக்காருல, அவங்க சின்ன பிள்ளைக்குமா பயன்படுத்தியிருப்பார். 53 1 பைசா. அப்போ அந்த 1 பைசாவுக்கு அவ்வளோ வேல்யூ வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஃபுல்லாக அணா கணக்கு தான். கரெக்டுங்களா ஐயா? அப்போ ஃபுல்லாக அணா தான், 4 அணா 6 அணா. இந்த 1 பைசான்றக்கு வேல்யூ கூட. அந்த 1 பைசாவில் வந்து ஒரு குதிரை துள்ளி குதிக்கிற மாதிரி போட்டா இருக்கும். இங்கே இருக்குது, உள்ளே வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். இதில் எல்லாமே இதில் இருக்க காயின் தான் அங்கே வச்சுருக்கேன். அந்த 1 பைசாவில் வந்து இது துள்ளி குதிக்கும் குதிரை படம். அடுத்ததில் வந்து புலி, வங்காள புலி. இது வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, முத வெள்ளையர்கள் உள்ள நம்மளுக்கு தொழில்னு சொல்லி உள்ள வந்த இடம் அதுதான், கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் தான். அங்கே அந்த புலியோட ஞாபகார்த்தமாக போட்டது 1 ரூபா நாணயம். அது குவார்ட்டர் ரூபி அது. இது அதே வங்காள புலி. அது கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா தெரியுதா? வங்காள புலி வந்து காட்டுக்குள்ளே வந்து மேய்ச்சல், இதுக்கு மான வேட்டையாட போகிற மாதிரி படம் போட்டிருப்பாங்க, பாஞ்சு போகிற மாதிரி. காண்டாமிருகம். ஆமாம், இது வந்து 2006 இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட நாணயம் தான். ஒரு 20 வருஷம் ஆச்சு. இது கொஞ்சம் காலம் தான் வெளியிட்டாங்க, அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. 10 பைசாவும் 25 பைசாவும் போட்டாங்க. அந்த 25 பைசா வந்து காண்டாமிருகம் படம் இருக்கும். அது நெக்ஸ்ட் பேஜ் பண்ணலாம். என்ன போர் அடிக்குதா? இன்ட்ரெஸ்டாக இருக்கா? நீங்களும் இதே மாதிரி நிறையா கலெக்ட் பண்ணணும் விதவிதமாக. ஏதாவது ஒரு டாபிக் வச்சுக்கோங்க, டாபிக் வச்சுட்டு கலெக்ட் பண்ணலாம். இது வந்து வட அமெரிக்காவோட ஒரு யுனைடெட் மெக்சிகன் ஸ்டேட்ஸ்னு சொல்லி அதோட ஒரு பகுதி, அமெரிக்காவோட ஒரு பகுதி. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கழுகு வந்து பாம்பை கொத்தி விழுங்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு பெரிய கழுகு வந்து ஒரு பாம்பை கொத்தி விழுங்குற மாதிரி. இதெல்லாம் வரிசை 3மே அதுதான். அப்படி கிளம்புங்க. இதில் தெரியுதா? இதில் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த கழுகு வந்து ஒரு பாம்பை கொத்தி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஜெர்மனியோட நாணயம். அது 1975 வெளியிட்டது ஜெர்மனியில். இது என்னென்னா, கம்பீரமான ரெக்கையை விரித்த கழுகு இருக்குல்ல, அது வந்து ரெக்கையை விரித்து பறக்கிற மாதிரி அந்த படம். நல்லா கிளாரிட்டியாக தெரியுதா? அது எத்தியோப்பியாவிலேருந்து வந்து கர்ஜிக்கும் சிங்கத்தோட தலை மட்டும். இப்போ நம்ம நாட்டில் புலி நாணயம் பார்த்தோம்ல, புலிப்படம் போட்டு பார்த்தோம்ல, அது மாதிரி அங்கே எத்தியோப்பியாவில் அந்த நாட்டோட சிங்கத்தை வந்து கர்ஜிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதோட நாணயம் அது. இது ஃபுல்லாக நம்ம அண்டை நாடு சிலோன், ஸ்ரீலங்கா, அதோட நாணயங்கள். அதில் ஃபுல்லாகவே அந்த சிங்கம் படம் போட்டிருக்கோம், கையில் ஒரு வால் வச்சுருக்க மாதிரி. ஃப்ளாக்லேயும் அதே தான் இருக்கும். வெரி குட், சூப்பர். ஃப்ளாக்லேயும் அதே தான் இருக்கும். இது வந்து ஸ்டேட் ஆஃப் பக்ரைன். அதில் வந்து அது வந்து ஒரு ஓவியம். அது இப்போ நம்ம கீழடி சொல்கிறோம்ல, நம்ம நாகரிகம் சொல்கிறோம்ல கீழடி, அது மாதிரி அவங்களோட ஓவியம் வந்து தில்முன் நாகரிகம். அந்த நாகரிகத்தை சொல்கிறதுக்காக ஒரு ஓவியம் வரைஞ்சதான் இந்த இது. அதில் வந்து ஒரு மான் படம் இருக்கும் உள்ள, அதுக்காக அந்த காயின் வச்சுருக்கேன். இது மான் தான். இது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், துபாய் கண்ட்ரி இருக்குல்ல, அந்த கண்ட்ரியோட நாணயம். அது அடுத்து போயிடலாம். இது அதே தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான். அதில் ஒரு மீன் படம் போட்டிருக்கோம், தெரியுதா மீன்? அந்த மீன் பேர் யாராவது வாசிங்க.
மீன் பேர் யாராவது ஒருத்தர் வாசிங்க. வெரி குட், சூப்பர். மாதா ஹரி ஃபிஷ். அது கீழே ஹாங்காங்கில் வந்து ஒரு கிரீடை வச்ச சிங்கம். அது கிரீடத்தை ஏந்திய சிங்கம், தலையில் கிரீடம் இருக்கும். அது அந்த சிங்கத்தோட ஃபோட்டோ. இது வந்து பிரிட்டிஷ். இது அதுக்கு அடுத்து இருக்க பிரிட்டிஷ். அதுவும் சிங்கம் தான், முடிசூட்டப்பட்ட சிங்கம். அதுவுமே அது வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், இது வந்து பாயிற மாதிரி இருக்கும் இந்த சிங்கம். இது அதே தான். கீழே டச்சு வந்து ஜெர்மன், அது ஜெர்மன் கழுகு தான் எதுவுமே. அடுத்த பேஜ் போயிடலானே. இது ஏதாவது ஃபோட்டோ மேலே தெரியுதா உள்ளுக்குள்ளே இருக்காது? தெரில, சரியாக தெரில. இந்த காயின்ஸ் அதில் இருக்குது, நீங்கள் பொறுமையாக பாருங்கள். துருவ கரடி. அது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கரடியோட ஃபோட்டோவை போட்டு காயின்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் கனடா தான். நீர்நாய், அந்த பனிக்கரடி சொல்கிறோம்ல, அந்த பனி பிரதேசத்தில் வாழக்கூடிய நீர்நாய், அதோட ஃபோட்டோ போட்ட காயின்ஸ் அது. இது கீழே இது கனடா தான். அது ஒரு மான். அது இப்போ கனடா நாட்டுக்குள்ளேயே எவ்வளோ விதமாக காயின் போட்டிருக்காங்க பாருங்கள். அதான் தெரிஞ்சுக்க, அதுக்காக நான் வச்சிருக்கேன் டிஃபரன்ஷியேட்டுக்காக. கனடா நாட்டில் பார்த்தது என்ன பார்த்தீங்க? துருவ கரடி. அடுத்து பார்த்தது, ரெண்டாவது பார்த்தது என்னது? அப்படியா? துருவ கரடிக்கு அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தீங்க கனடாவில்? நீர் நாய். பார்த்தீங்களா? மூணாவது பார்க்குறது மான். அதே கனடா மான். அப்போ ஒரே நாட்டு காயினில் விதவிதமாக போட்டிருக்காங்களே விலங்குகள், அதுக்காக. இது வந்து இந்தோனேசியா. கருடன். கருடன் படம் போட்ட தெரியுதா? இது கீழே மாலத்தீவு. அதில் வந்து மீன் இருக்கும். பார்த்தீங்களே மீன் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி இதுலேயும் மீன் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் போகலாமே. அந்த காயின்ஸை வாங்கிட்டாப்பா. கோல்டு காயினும் இதுவும் லென்ஸும். இது வந்து சிங்கப்பூர் காயின். இது பறவை வந்து ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இருக்கும். ஸோ அவரோட பேர் வந்து பாம்பு பறவை. சிங்கப்பூர் காயினில் இருக்குது. கீழே இருக்கிறது வந்து தன்சானியா. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தன்சானியா. அதில் ஒரு குதிரை ஓடுற மாதிரி. இப்போ நம்ம நாட்டு காயினில் ஒரு காயினில் குதிரை பார்த்தோம். எந்த காயினில் பார்த்தோம்? இந்தியன் காயினில் முத குதிரை காயின் ஒன்று உங்களுக்கு சொன்னேன். 1 பைசா. வெரி குட், சூப்பர், கை தட்டுங்க. நீங்கள் டிஸ்பிளே பார்க்குறது, காதில் வாங்குறது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவரோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதான் மெயின். அந்த 1 பைசா பாப்பா கரெக்டாக சொல்லிச்சு இல்லையா? அது மாதிரி நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு அதோட ஹிஸ்ட்ரி என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து என்னென்னா நம்மளோட பழைய அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி நம்ம நடந்து வந்திருக்கு, அது கடந்து வந்த பாதை என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதில் என்ன படம்? ராபிட். வெரி குட். அதுவும் தன்சானியா தான். ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக வந்து அனிமல்ஸும் பேர்ட்ஸும் போட்டிருக்காங்க. நம்ம கரன்சியில் ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது. இது நான் ஒன்லி காயின்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக நான் உங்களுக்கு டிஸ்பிளே சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும். அது வந்து முயல். அதுவும் தன்சானியா தான். இதுவும் தன்சானியா தான். இதுவும் தன்சானியா. அதில் என்ன படம் இருக்குது? இதில் என்ன படம் இருக்குது? தீக்கோழி. இப்போ உங்களை நீங்கள் உட்காந்துக்கிற யார் காட் மஸ்ட் பி கிரேசி பார்த்தது படம்? பேரண்ட்ஸில் காட் மஸ்ட் பி கிரேசி பார்த்துருக்கீங்க? அதில் வரக்கூடிய தீக்கோழி பறவை அந்த படத்தில். நீங்கள் பார்க்கலன்னா வீட்டில் போய் டேரக்டாக சொல்லி போட்டு பாருங்கள், யூடியூப்பில் வரும். காட் மஸ்ட் பி கிரேசி போட்டிங்கன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு வீடியோ படத்தை வந்து ரொம்ப வந்து ஒரு சிரிப்பாக எடுத்திருப்பாங்க. அது போய் யூடியூப்பில் போட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். அதில் வரக்கூடிய தீக்கோழி ஒவ்வொன்றுமே 7 அடி உயரம் இருக்கும். என்னை மாதிரி இன்னும் ஒரு படம் கூட இருக்கும். அந்த அந்த இது நாணயம் தன்சானியா. நெக்ஸ்ட் போகலாமே. முடிஞ்சா? சரி, இப்போ இன்றைக்கி செஷன் முடிஞ்சு. சரியா? நீங்கள் மழைனால நீங்கள் மக்களும் கம்மியாக தான் வந்திருக்கீங்க. ஆனால் இங்கே பார்வையிட்டதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த காயின்ஸு கரன்சியும் பார்வையிட்டீங்க இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு கலைஞர் லைப்ரரினால நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வருவீங்க. உங்களுக்கு ஒரு பிடிச்சமான சப்ஜெக்ட் எடுத்து வந்தேன். சரியா? வேர்ல்டு வைடாக இருக்க கரன்சி காயின்ஸ் இருக்கக்கூடிய பேர்ட்ஸும் அனிமல்ஸும். ஓகே, இப்போ இந்த மொத்தமாக நீங்கள் ஓவராலாக பார்த்ததில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு? யாராவது ஒருத்தர் சொல்லலாம். ஓவராலாக காயின்ஸு கரன்சி படம் பார்த்தீங்களா? எந்திரிங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயின்ஸ் நிறையா இருக்குது. சரி, வேறு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் சொல்லுங்கள்.
எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, சும்மா எந்திரிங்க வேளம்பால். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சு? சவுண்டு குறைஞ்சிச்சோ பசங்களுக்கா? சரி சரி. நீ எந்திரி எந்திரி எந்திரி, அந்த மைக் வாங்கிக்கோ அங்கிள்கிட்ட. அந்த காலத்துல இருந்து இந்த மக்கள் அவ்வளோ டூல்ஸே இல்லாமல் எவ்வளோ அழகாக செதுக்கி அந்த காயின்ஸ் மேக் பண்ணியிருக்காங்கன்றத. சூப்பர், வெரி குட். அந்த காலத்தில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே கிடையாது, மிஷினரி எதுவுமே கிடையாது. அந்த அந்த காலங்களில் காயின் போடுறது வந்து ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான். இப்போ நம்ம கொடைக்கானல் போனால் என்ன வாங்கி சாப்பிட்றோம் விரும்பி? என்ன சாக்லேட்? ஹேண்ட்மேடு சாக்லேட் சொல்லுவாங்க. அதை என்னென்னா மிஷினரியில் போட்டு அதை க்ரஷ் பண்ணி செய்கிறதுக்கு பதிலாக கையிலேயே அவங்க செய்கிறது வீட்லேயே. இருக்கும், அது கையிலே செய்கிறது. அந்த மாதிரி அந்த காலங்களில் மிஷினரி கிடையாது காயின் ரெடி பண்ணுறதுக்கு. அவங்களே டைரெக்டாக வந்து கையிலே அச்சு வச்சு அவங்களே செய்கிறது தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருப்பாங்க. கரெக்டு, உன் பாயிண்ட் கரெக்டு. வேற என்ன? அந்த அங்கிள்கிட்ட வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீ சும்மா எந்திரியா, எந்த சொல்லு, சும்மா எந்த சொல்லு. உனக்கு இன்னைக்கு இந்த காயின்ஸ் கரன்சியில் பார்த்ததில் உனக்கு என்ன தெரியுது? உன்னோட அனுபவம் என்னவா இருக்கு? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 7th போறீங்க. எந்த ஸ்கூல்? இவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு இப்போ தான் பார்த்துருக்கேன். எந்த ஸ்கூலில் படிக்கீங்க? சென்ட் மைக்கேல். சென்ட் மைக்கேல், தபால் தந்தி நகர், உச்சப்பரமேடு. உச்சப்பரமேடு, ரைட், வெரி குட் வெரி குட். இவ்வளோ காயின்ஸ் நான் பார்த்ததில்ல. அது மாதிரி நிறைய நோட்ஸ் 10 அந்த 500 ருபீஸ் நோட்லாம் இது இப்போ ரொம்ப புதுசாக இருந்துச்சு. புதுசாக இருக்கு, சரி, வெரி குட். வேற நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த விளையாடுற 2 பசங்களும் எந்திரிங்க. டேய் டேய் எந்திரி. நீ என்னம்மா கற்றுக்கிட்டா உனக்கு? சும்மா எந்த சொல்லு, சும்மா சும்மா எந்திரி, மைக் கொடுங்க. இன்றைக்கி இந்த காயின்ஸு கரன்சி இங்கே வந்து பார்த்துக்கிட்டதில் இந்த 2 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. உன் டயத்தை 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, சுற்றி பார்த்துருக்க. உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு இதில்? சும்மா சொல்லு. அந்த காலத்து பீப்புளில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் செய்கிறாங்கன்னு. வெரி குட் வெரி குட். இப்போ எல்லாமே உங்களுக்கு பாப்பா கேட்குது. நான் 1000 ருபீஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தேன். எனக்கு 1000 ருபீஸ் புதுசாக இருந்துச்சு. எத்தனை பேர்ட்ஸ் அனிமல்ஸ் வந்து அந்த காயின் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னு பார்த்தேன். வெரி குட் வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணிடலாம். நீங்கள் இன்னைக்கு எல்லாருமே பதில் சொல்லணும், ஓகேவா? இந்தாங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு ஸ்மால் தாட், சேவ் காயின் சேவ் ஹிஸ்ட்ரி. சூப்பர், வெரி குட், அருமை. அதை எப்படி சேவ் பண்ணலாம்? சேவ் காயின் சொல்லிட்டீங்க, சேவ் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டீங்க. அதை எப்படி சேவ் பண்ணலாம்? அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? இல்லை, இப்போ இருக்க கரன்சிஸ் காயின்ஸை வந்து நீங்கள் சேர்க்கலாம், தப்பு கிடையாது. பட் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து நீங்கள் ஓல்டு காயின்ஸ் ஓல்டு கரன்சியை தேடி தேடி சேர்க்கணும். அதை சேர்த்துக்கிட்டால் தான் உங்களால் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ இன்றைக்கி நீங்கள் இருக்க காயின்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி சேகரித்தாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அவங்க அதை பாதுகாத்து வச்சாங்கன்னா அது ஹிஸ்ட்ரியாக மாறிடும். சரிதானா? இப்போ எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தா, எங்கள் ஐயா எல்லாம் கொடுத்த காயின்ஸை நான் சேர்த்து வச்சேன், அந்த ஸ்டாம்பை சேர்த்து வச்சேன், கரன்சியை சேர்த்து வச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு 25 வருஷமாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன், 25-30 வருஷமாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன், 30 இயர்ஸாக. ஸோ அது வந்து இன்றைக்கி ஹிஸ்ட்ரியாக மாறி இருக்குது. இது தவிர்த்து என்கிட்ட வந்து ஒரு 360 வாட்சஸ் இருக்குது, ரிஸ்ட் வாட்சஸ். அது யாராவது வாட்ச் பண்ணிங்களா? உள்ள டிஸ்பிளேல உள்ள அதில் நான் ரெண்டு இடத்துல மட்டும் வச்சுருந்தேன், பார்த்தீங்களா? ஃபோட்டோஸ் வச்சுருந்தேன், பார்த்தீங்களா? காயின்ஸு, கரன்சி, ஸ்டாம்ப்ஸு, இது தவிர்த்து நம்ம எல்லா பொருளுமே சேகரிக்கலாம். பழைய பொருள் எதுனாலும் சேகரிக்கலாம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஓகேவா? வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்கள். அதேங்க அதர் கண்ட்ரிஸ் காயின்ஸு, அதர் ஸ்டேட் காயின்ஸு நான் சொல்கிறேன். பாருங்க, நான் வந்து ஒரு 10-15 வயசாக இருக்கும்போது என்னென்னா இதை நான் இப்போ சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு 10-15 வயசு வந்து என்ன பண்ணிட்டேன்னா கரெக்டாக அதை வந்து மாடிஃபை பண்ணி ஈவனாக சேர்க்க ஆரம்பித்தேன். காயின்ஸு, கரன்சி, ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே. அந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணுறீங்களான்னு தெரில, எங்கிட்ட ஒரு காயின்ஸு இல்லை கரன்சி, ஸ்டாம்ப்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட 2 இருந்துச்சு அப்படின்னா அதை ஒன்று எடுத்து போய் இன்னொரு ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்து அவன்கிட்ட வந்து வேறு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவோம். என்கிட்ட இல்லாத ஒரு பொருள் அவன்கிட்ட வந்து வாங்கிட்டு வருவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ யார் நீங்கள் அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏதாவது சேர்க்குறீங்களா? சேர்க்குற கிடையாது. அந்த ஹாபியே இல்லை. இப்போ
ஃபுட் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் அப்போவே சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்கல்ல, அது ஹிஸ்ட்ரியாக மாறாதில்ல. இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து எப்படின்னா அந்த காயின்ஸு, கரன்சி, ஸ்டாம்ப்ஸ் இது எல்லாமே நம்ம பழைய ஹிஸ்ட்ரியை சொல்லக்கூடியது. நம்ம இந்தியன் காயின்ஸ்லேயே அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் சொல்லி ஒரு ஃபோட்டோ காமிச்சேன் பார்த்தீங்களா? முதல் முறையாக நம்மளுக்காக போரிட்டு உயிர் நீத்தவங்களுக்கு 150வது வருஷத்தை கொண்டாடுறதுக்காக போட்ட காயின் அது. ஸோ அந்த மாதிரி வரலாறு பேசக்கூடிய நாணயங்களை வந்து நம்ம சேர்க்குறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் பழங்கால நாணயங்களையும் தபால்களையும் சேகரிக்க பழகணும். அதை ஒரு ஹாபியாக மாற்றணும். செய்வீங்களா? எத்தனை பேர் செய்வீங்க? கை ரொம்ப கம்மியாக தூக்குறீங்க. வெரி குட், சூப்பர். இது எங்களுக்கு வந்து மதுரையில் வந்து நாங்கள் தபால் தலை நாணயங்கள் சேகரிக்க ஒரு சங்கம் ஒன்று வச்சுருக்கோம், அசோசியேஷன். சரியா? பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம். அந்த அசோசியேஷன் வந்து எவ்ரி 3rd சண்டே வந்து நாங்கள் வந்து முனிச்சாலை ரோட்டில் இருக்க சௌராஷ்டிரா ஸ்கூல் அதில் மீட்டிங் போடுவோம். மீட்டிங் போட்டு எங்கிட்ட இருக்க காயின்ஸு, கரன்சியை வந்து நாங்கள் கொண்டு வந்து டிஸ்பிளேல காட்டுவோம். ஏதாவது புதுசாக கலெக்ட் பண்ணியிருந்தோம்னா அவங்களும் எல்லாருமே கொண்டு வருவாங்க. அதில் ஏதாவது நான் சொன்ன மாதிரி 2 இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் எங்களுக்குள்ள. அதுபோல் அங்கே செல்லர்ஸும் வருவாங்க கொடுக்குறதுக்கு. நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காயின்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற காயின்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்னென்ன லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அதோட வேல்யூ சொல்லுவாங்க. நீங்கள் அதை சேகரிக்கணும் அப்படின்னா அதை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்கள் அன்றாட பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்களே வீட்டில், எத்தனை பேர் போய் கடையில் சரசரமாக தொங்குற பொருளை வாங்கி சாப்பிட்றீங்க? எத்தனை பேர்? சும்மா கை தூங்க. கடையில் கலராக கவர் தொங்குதில்ல, அது எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்றீங்க? வீட்டில் கொடுக்குற பாக்கெட் பண்ணியை கொண்டு போய் அந்த கடைகளில் இருக்க அந்த கலர் கவர் எல்லாமே வந்து பாய்சன். அது எதுவுமே சாப்பிடக்கூடாது. சரியா? அப்படி சாப்பிட்றீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க. கடைகளில் வெளியே கலராக தொங்குதில்ல பார்வையா, அது எல்லாமே உடல்நிலையை கெடுக்கக்கூடிய பாய்சன். அது சாப்பிடவே கூடாது. நீங்கள் அந்த காசை சேகரித்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஹாபியை வளர்த்துக்கலாம். செய்யலாமா? செய்யலாம்னு சொல்லுங்கள். யாருமே சொல்ல மாட்டீங்களே, ஒன்று தான் வாய்ஸ் வருது. சரி, இப்போ என்னோடய செல் நம்பர் தரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த அசோசியேஷனில் நீங்கள் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு காயின்ஸோ ஸ்டாம்போ கலெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் வேறு ஸ்கூலில் டிஸ்பிளே பண்ணலாம், நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லே டிஸ்பிளே பண்ணலாம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் ஸ்டாம்ப்ஸ்லாம் கூட நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் மெடலும் கொடுப்பாங்க. சரியா? இதெல்லாம் ஒரு நல்ல ஹாபி. இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதுக்காக ஒரு யூஸ் ஆகும். காலேஜ் சேரும் போது அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய மொபைல் நம்பர் 9629720405 9629722045. பேர் துரை விஜயபாண்டியன். மதுரை தபால் தலை நாணயங்கள் சேகரிப்போர் சங்க ஒருங்கிணைப்பாளர். அதுபோக நான் அவங்க முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி நான் ஒரு இயற்கையாளன். இயற்கையாளன்னா என்னது? இன்றைக்கி நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களா, கவரில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றீங்களா, ஸ்நாக்ஸ் எல்லாம், அதை சாப்பிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? முறையாக டஸ்ட்பினில் போடுறோமா? போடுற கிடையாது. வெரி குட், சூப்பர். ரோட்டில் போகும்போது வாங்கி சாப்பிட்டு ரோட்டு சைடில் போட்டு போயிடுறோம். அது என்னென்னா நீர்நிலையில் போய் உள்ளே கலந்துரும். தண்ணி வாய்க்கா போகிற தண்ணி இருக்குல்ல, தண்ணி போகிற வாய்க்கா இருக்குல்ல, அதில் நீரில் போய் கலந்துரும். அது ஃபுல்லாகவே சாப்பிட்டு மீன் செத்து போகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஊரில் ஒரு யானை இறந்து போச்சு. யாராவது டிவியில் பார்த்தீங்களா? பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்களா? சூப்பர். அது எதனால் இறந்துச்சுன்னு தெரியுமா அந்த யானை? வெரி குட், சூப்பர். அந்த பை எடுத்துருவாப்பா, அந்த பை அப்படியே கொண்டு வா. சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். கை தட்டுங்க எல்லாரும். நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட், வெரி குட். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது மொதல். ரைட். இந்தாங்க, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் காயின் கலெக்ட் பண்ணுறக்கு. ஓகேவா? இது 10 பைசா. உனக்கு 20 பைசே. நான் வரேன் அங்கிள், எல்லாட்டி வரேன் அங்கிள், எல்லாட்டி வரேன். வெரி குட். 10 பைசே. ஆமாம், இன்னும் யாருக்கு வரல? உனக்கு கொடுத்துட்டேன்ல. இந்த இன்னொரு காயினா? ஒன்று போதும். அங்கிள்கிட்ட அவ்வளோதான் இருக்குது.
வாங்கிட்டீங்களா? மூடி வச்சுக்கோ. சரி, அப்படியே உட்காரலாம். திருப்பி உட்காருங்க. முடிச்சிடலாம். உட்காருங்க. எல்லாம் அப்படியே உட்காருங்க, அமைதியாக உட்காருங்கப்பா. தம்பி கமன் சீட். வாய்ஸ் கேட்குதா? அப்படியே உட்காருங்க தம்பி, அப்படியே. எல்லாத்துக்கும் காயின் வந்துருச்சா? வாங்கிட்டீங்களா கையில்? சரி, பின்னிலேருந்து இந்த காயின்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த காயினில் விளாட்றான் போகிறவன். காயின் ஸ்க்ராட்ச் ஆகிரும், கீழே போடக்கூடாது. காயினை கீழே போட பத்திரம் பாதுகாக்கணும். நீங்கள் இன்னிலேருந்து என்ன செய்யுங்க, சாரோட நம்பர் வந்து டாக்டர் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. சரியா? நீங்கள் அங்கே மீட்டிங் வாங்க, அங்கே என்ன செய்கிறாங்க பாருங்கள். இதில் நீங்கள் இந்த காயின்ஸு நீங்கள் ஸ்டாம்பு சேர்க்க உங்கள் நினைவாற்றல் கூடும். சரியா? இதில் இருக்க எல்லா காயின்ஸோட டீட்டெயில்ஸ் கூட நாங்கள் மைண்டில் ஏற்றணும்ல, ஏற்றி உங்களுக்கு சொல்லணும்ல. அப்படி சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். அப்போ என்ன மெமரி பவர் கூடும். சரியா? இன்னிலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மொபைலில் விளையாடுற குறைச்சிட்டு இந்த மாதிரி ஹாபீஸில் வந்து உங்களை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிச்சிடலாமா? வெரி குட், சூப்பர் எக்ஸசைஸ், அருமை, வெரி குட். அதோட சேர்த்து வீட்டில் இருக்கும்போது இந்த ஹாபியை வளர்த்துக்குங்க. யார் யார் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவா செல்ஃபோனில்? கை தூக்குங்க. 1. நெக்ஸ்ட்டு கார் ரேஸ் யார் விளையாடுவா? இந்த அப்படி கை இப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கும்ல, யார் விளையாடுவா? உங்கள் டேடி அங்கேருந்து சிரிக்கிறாரு, போய் சொல்கிறாயிட்டு சொல்லுங்க. பாப்பா விளையாடுவா. மொபைலில் விளையாடுறத குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆக்டிவிட்டி கூடும். சரியா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கலாக விளையாடணும். இந்த மாதிரி ஹாபீஸில் வந்து நீங்கள் உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. காயின்ஸு ஸ்டாம்ப் சேர்க்குறதுலாம் முடிச்சிடலாமா? வெரி குட். இப்போலாம் எல்லாரும் வந்து பார்வையிட்டு இவ்வளோ பொறுமையாக அந்த காயின் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பூரா கேட்டதுக்கு மிக்க நன்றிகள். சரியா? ரைட்.